பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை எப்படி அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே விளங்குவது என்பது பற்றி சில கருத்துக்களை இந்த பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக போராட்டங்கள் மிக தெளிவான இரண்டு முகாம்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற போது அதனை விளங்கிக் கொள்வதிலே எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. ஆனால் அந்த போராட்டம் பன்முகப்பட்டு அமைந்திருக்கின்ற போது, பல கோணங்களை கொண்டிருக்கின்ற போது, பொதுவாக அதனை விளங்குவதிலே சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்படுவது சாதாரணமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எந்த ஒரு நிகழ்வையும் அதற்குரிய பெருமானத்தை கொடுத்து உரிய இடத்தில் ஒவ்வொன்றையும் வைத்து விளங்குவது தான் ஒரு முஸ்லிமுடைய போக்காக இருக்க வேண்டும். அந்த வகையில் எங்களுக்கு சரியான முறையில் அல் குர்ஆனுடைய கொள்கையையும் கோட்பாட்டையும் அமுல்படுத்தாமல் நாங்கள் தீர்வு சொல்ல சென்றால் அங்கு நாங்கள் கடுமையான பிழை விடுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் தான் இப்போது இந்த நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளை அல் குர்ஆனுடைய சூரத்து அர்-ரூம் உடைய நிழலில் அதனை விளங்க முயற்சி செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த சூராவிலே சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபி பித்இ ஸினீன் லில்லாஹில் அம்ரு மின் கப்ல் வ மின் பஅது வ யௌமஇதின் யஃப்ரஹுல் முஃமினூன பினஸ்ரில்லாஹி யன்சுரு மன் யஷா வ ஹுவல் அஸீஸுர் ரஹீம் என்று ஆரம்ப 5 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனுடைய பொருள் ஒலிபத்திர் ரூம், ரோமர்கள் தோற்று போய்விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள். வஹும் ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின்னால் விரைவிலே வெற்றி அடைவார்கள். ஃபி பித்இ ஸினீன், அந்த வெற்றி சில வருடங்களுக்குள்ளால் கிடைக்கும். அந்த சில என்ற சொற்பிரயோகத்துக்கு பிதுருன் என்ற என்ற பதத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். அதனுடைய பொருள் 3 தொடக்கம் 9 வருடங்களை அது குறிக்கும். எனவே இந்த வருட கால பிரிவுக்குள்ளால் மீண்டும் ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள். ஃபி பித்இ ஸினீன் லில்லாஹில் அம்ரு மின் கப்ல் வ மின் பஅது, அல்லாஹ்வுக்கு தான் ஆரம்பத்திலும் பின்னாலும் அல்லாஹ்வுடைய கையில் தான் அனைத்து விடயங்களும் இருக்கின்றன. வ யௌமஇதின் யஃப்ரஹுல் முஃமினூன், அல்லாஹ் அந்த ரோமர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற போது மூமின்கள் அந்த நேரம் மகிழ்ச்சி அடைவார்கள். வ யஃப்ரஹுல் யௌமஇதின் யஃப்ரஹுல் முஃமினூன் பினஸ்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய வெற்றியின் காரணமாக, அல்லாஹ் தஆலா அந்த ரோமர்களுக்கு கொடுக்கின்ற வெற்றியின் காரணமாக. யன்சுரு மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உதவி செய்வான், வெற்றியை கொடுப்பான். வ ஹுவல் அஸீஸுர் ரஹீம், அவன் பலமிக்கவனும் கருணையாளனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூராவினுடைய ஆரம்ப பகுதியில் சொல்கிறான். எனவே இந்த சூறாவிலே, இந்த சூறாவினுடைய பின்னணி என்ன என்று நாங்கள் பார்த்தால், ரோமர்களும் பாரசீகர்களும் மிக நீண்ட காலமாக, சுமார் 6 நூற்றாண்டு காலமாக தொடர்ந்தேர்ச்சியான ஒரு யுத்தத்திலே ஈடுபட்டு வந்தார்கள். இரண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் அந்த காலப்பிரிவிலே, ஒன்று ரோம், அடுத்தது பாரசீகம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது கிடைத்த அந்த ஆரம்ப பகுதியிலே ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே பாரசீகர்கள் ரோமர்களை கடுமையாக தோற்கடிக்க செய்தார்கள். அவர்கள் இதற்கு பிறகு எழும்ப மாட்டார்கள் என்ற ஒரு நிலை வரைக்கும் அந்த தோல்வி அவர்களுக்கு சென்றது. எனவே இந்த ரோமர்கள் என்பவர்கள்
வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். பாரசீகர்கள் சிலை வணங்கிகள், நெருப்பு வணங்கிகள். எனவே இந்த நேரம் இந்த தோல்வி ரோமர்களுக்கு வந்த போது குறைஷி காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து சஹாபாக்களிடம் வந்து சொன்னார்கள், நாங்கள் வென்று விட்டோம், நீங்கள் தோத்து விட்டீர்கள். அதாவது பாரசீகர்கள் ஆகிய நெருப்பு வணங்கிகள் அல்லது சிலை வணங்கிகள் எங்களை சேர்ந்தவர்கள், எனவே எங்களுக்கு தான் இந்த வெற்றி. நீங்கள் அந்த ரோமர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நீங்களும் வேதம் உடையவர்கள், எனவே நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள், நீங்கள் தோத்து விட்டீர்கள் என்று குறைஷிகள் வந்து சொன்னார்கள். இப்போதுதான் அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்கி வெற்றி தோல்வி அல்லது யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மன்ஹஜை, ஒரு மெத்தடாலஜியை, ஒரு கொள்கை கோட்பாட்டை அல்லாஹு தாலா இங்கு வரையறுக்கின்றார். எனவே தான் இந்த பின்னணியில், இந்த வசனத்தின் பின்னணியில் அல்லாஹு தாலா அந்த இரண்டு தரப்பினருடைய நம்பிக்கை கோட்பாடுகளை பற்றி இங்கு பார்க்கவில்லை. மாற்றமாக அல்லாஹ் தாலா இங்கு கூடுதலாக கவனக்குவிப்பை செய்தது இந்த இரண்டு யுத்தங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளைத்தான். அது இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு என்ன விளைவை கொண்டு வரும், உலகத்துக்கு என்ன விளைவுகளை கொண்டு வரும், ஏனைய சமூகங்களுக்கு என்ன விளைவுகளை கொண்டு வரும் என்ற இந்த விளைவுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யுத்தத்தை அல்லாஹ் தாலா கையாண்டிருக்கிறான் என்பதனை நாங்கள் அதிலே புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. எனவே ரோமர்கள் வெற்றி அடைந்தால் என்ன நடக்கும், பாரசீகர்கள் வெற்றி அடைந்தால் என்ன நடக்கும்? பாரசீகர்கள் என்பவர்கள் அந்த நேரத்தில் இருந்த மிக கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், கொடுங்கோலர்கள், அனைத்தையும் அழித்து நாசம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வென்றிருந்தால் அரேபிய தீபகற்பம் மட்டுமல்ல, அந்த முழு உலகத்தினுடைய நிலையும் மிக மோசமான ஒரு அடிமைத்துவமான நிலைக்கு வந்திருக்கும். அராஜகமும் அட்டூழியமும் அந்த உலகத்திலே அதிகரித்திருக்கும். எனவே தான் அல்லாஹ் தஆலா அந்த பாரசீகர்கள் தோல்வி அடைவார்கள், மீண்டும் ரோமர்கள் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு நற்செய்தியை, சுபசோபனத்தை முஸ்லிம்களுக்கு சொன்னார். இதன் உறுதியின் காரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளிடம் சென்று வெட்பிடித்தார்கள். இந்த குறிப்பிட்ட வருடத்துக்குள்ளால் ரோமர்கள் வெற்றி அடைவார்கள் என்று அவர்களோடு வெட்பிடித்தார்கள். இந்த வெட்பிடித்தல் ஹராமாக்கப்படுவதற்கு முன்பு. எனவே அந்த நேரம் இந்த பாரசீகர்கள் மிக நீண்ட காலமாக, சுமார் ஒரு 20 வருடங்களாக இந்த யுத்தத்துக்கு தயாராகி அவர்களுடைய படைகளின் எண்ணிக்கையை சொல்லுவார்கள், 20 லட்சம் படை வீரர்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள். எனவே மிகப்பெரிய ஒரு சக்தி அவர்களிடம் இருந்தது அந்த நேரம். எனவே இந்த நேரத்திலே மீண்டும் பாரசீகர்கள் ரோமர்களை வெற்றி கொள்வதுதான் இந்த உலகத்தினுடைய சமநிலையை பேண வைக்கும். இந்த உலகத்தில் ஏனைய சமூகங்களும் சுதந்திரத்தோடும் சுயமரியாதையோடும் அவர்களை வாழ வைப்பதற்கு இந்த ரோமர்கள் வெற்றி அடைய வேண்டும். எனவே தான் இந்த ரோமர்கள் எங்கிருந்தார்கள்? ரோமர்கள் பலஸ்தீன், ஜோர்டான், அதே போல வட ஆப்பிரிக்கா இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் தான் ரோமர்கள். கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர்கள். பாரசீகர்கள் என்பவர்கள் ஈராக் பிரதேசத்திலே நைனவா என்ற பிரதேசத்தை தலைநகராக கொண்டு ஈரான், யமன் போன்ற அந்த பகுதிகளிலே தங்களுடைய ஆட்சியை நிறுவி ஆண்டு கொண்டு வந்தவர்கள் தான் இந்த பாரசீகர்கள். எனவே இந்த நிலையில்தான் அல்லாஹு தாலா ரோமர்கள் மீண்டும் வெற்றி கொள்வார்கள் என்ற அந்த சுபசோகனத்தை சொல்லுகிறான். எனவே மீண்டும் அந்த ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹ் தாலா சொன்னார். அந்த ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுபசோபனமான நற்செய்தியை முஸ்லிம்களுக்கு சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் அல்லாஹு தாலா சொன்ன அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ரோமர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக எடுத்து வணங்கியவர்கள்.
சிலுவையை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய நம்பிக்கை கோட்பாட்டை அமைத்தவர்கள், அல்லாஹுக்கு பிள்ளை உண்டு என்று சொன்னவர்கள். எனவே இங்கு அல்லாஹு தாலா இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளித்த நேரம் அவர்களுடைய கொள்கையை கவனிக்கவில்லை. மாற்றமாக அவர்கள் வென்றால் இந்த உலகத்திலே என்ன நடக்கும், என்ன விளைவு வரும், மஆலாத், ஃபிக்ஹுல் மஆலாத் என்று சொல்வார்கள், விளைவுகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு சொல்லுதல் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா இங்கு அந்த தீர்ப்பை சொல்லுகிறார். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற இந்த சண்டை நேரம் கொள்கையை பார்ப்பதற்குரிய நேரம் அல்ல. இந்த நேரம் யார் அழிய வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர கொள்கையை பார்க்கக்கூடாது. இப்போது எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் வெற்றி கொண்டால் அதனுடைய பெரிய இஸ்ரேல் கனவை நனவாக்குவதற்கு, நிறைவேற்றுவதற்கு முயலும் என்று மிக தெளிவாக அது சொல்கின்றது. ஏனைய அரபு அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் அடுத்த டார்கெட் என்று அது சொல்கிறது. அவர்களை, அதனுடைய பொருள் முழு முஸ்லிம் சமூகமும் அரேபிய தீபகற்பமும் வளைகுடாவும் இஸ்ரேலுடைய அடிமைத்துவ நிலைக்கு போய் சேரும். எனவே இதுதான் அந்த நிலைமை. எனவே அமெரிக்காவும் அதே போன்றுதான் மனிதாபிமான கோட்பாடுகளையும் கொள்கைகளை எல்லாம் இழந்து வெறும் பவர், சக்தி என்ற அந்த ஆயுதத்தை முன்னெடுத்து கொண்டுதான் இப்போது உலகத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில், இந்த போராட்டத்திலே யாரு வெல்ல வேண்டும், யாரு தோற்க வேண்டும் என்பது சாதாரணமாக எல்லோருக்கும் விளங்குகின்ற, முஸ்லிம்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுக்கு நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த சீராவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமர்களோடு போராடியது தான் மிகவும் அதிகமாக இருந்தது பாரசீகர்களோடு போராடியதை விட. ரோமர்களோடு முக்கியமான 3 யுத்தங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடாத்தி இருக்கிறார்கள். ஒன்று மூத்தா யுத்தம், 2வது தபூக் யுத்தம், 3வது உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை தயாரித்தது. இந்த 3ம் ரோமர்களோடு போராடுவதற்கு தான். எனவே இந்த ரோமர்கள் ஏற்கனவே அவர்களுடைய வெற்றியை, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையும் என்று சொன்ன அந்த ரோமர்களோடு தான் பிற்காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். எனவே அந்த நேரம் அவர்களோடு போராடுவதற்குரிய நேரம், இந்த நேரம் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்குரிய நேரம் என்றுதான் அல் குர்ஆன் எங்களுக்கு அந்த விடயத்தை விளங்கப்படுத்துகிறது. எனவே இந்த நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தை ஷியா கொள்கையோடு இந்த இடத்திலே அதற்குள்ளால் சுருக்கி விடுவது என்பது போராட்டத்தினுடைய போக்கையும் குர்ஆனுடைய இந்த கண்ணோட்டத்தையும் விளங்காததன் விளைவாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் இதனுடைய பொருள் அல்ல, நாங்கள் ஷியாக்களுடைய கொள்கையை ஆதரிக்கிறோம் என்று பொருள் அல்ல. அந்த நேரம் ரோமர்களுக்கு சப்போர்ட் பண்ணிய போது ரோமர்களுடைய அந்த அல்லாவை, ஜீசஸை வணங்குவதனை அவர்கள் ஆதரித்தார்கள் என்பதல்ல. எனவே கொள்கையை பார்க்க வேண்டிய நேரம் அல்ல யுத்தத்தின் போது, மாற்றமாக என்ன விளைவுகளை அது கொண்டு வரும் என்றுதான் நாங்கள் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டிய இருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமர்களோடு 3 யுத்தங்களை நடத்திய நேரம் பாரசீகர்களோடு 2 யுத்தங்கள் தான் நடைபெற்றிருக்கின்றது. ஒன்று மாரக்கத்துல் புவைப், அடுத்தது காதிசியா என்ற மிக பிரபலியமான அந்த யுத்தம். அந்த யுத்தத்திலே பாரசீகர்களோடு போராடி, ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருந்த பாரசீகர்களோடு போராடி அவர்களை முழுமையாக வெற்றி கொண்ட வரலாற்றையும் நாங்கள் காண்கிறோம். எனவே தான் அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் வெற்றியை கொடுப்பதற்கு நாடினால் வரலாற்றிலே பல போது அந்த 2 எதிரிப்படையை மோதவிட்டு அவர்களை பலவீனமாக்குகின்ற ஒரு நிலையையும் செய்கின்ற அந்த நிலையையும் நாங்கள் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தான் 2 போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது அதிலே யாருக்கு நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையிலே முரண்பாடுகள் இருக்கின்றதன் காரணமாகவும் ரோமர்களோடு போராடிய அந்த வரலாற்றையும் நாங்கள் இந்த இடத்திலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற போது, அதற்கு 3 மாதம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தூதரை ரோமர்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த தூதர் இடையிலே செல்கின்ற போது அவரை ரோமர்கள் கொலை செய்து விடுகின்றார்கள். அல் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி என்ற அந்த சஹாபியை அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்திலே 2 தெரிவுகளுக்கு முன்னால் இருக்கிறார்கள். ஒன்று, இதற்கு பழிவாங்குவதை, ரோமர்களை பழிவாங்குவதை சற்று பிற்படுத்தலாம், மக்கா வெற்றிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையின் காரணமாக. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஒரு முடிவெடுத்தார்கள். முஸ்லிம்களிலே மிகப்பெரிய படை ஒன்றை தயார்படுத்தி சுமார் 3000 படையினரை கொண்ட ஒரு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தி அந்த ரோமர்களோடு போராடுவதற்கு அனுப்பினார்கள். அந்த போராட்டத்திலே மூத்தா யுத்தம் நடைபெற்றது. சுமார் 6 நாட்கள் நீடித்த அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களிலே சுமார் 13 சஹாபாக்கள் மாத்திரமே மரணித்தார்கள். அதிலே 3 பேர் போராட்டத்தினுடைய தளபதிகளாக இருந்து அந்த யுத்தத்தை நடத்தியவர்கள். எனவே இப்படி ரோமர்களோடு போராடி அவர்களுடைய கணக்கை தீர்ப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பிற்படுத்தி வைத்திருந்தார்கள். எனவே தான் இப்போது நடைபெறுகின்ற இந்த யுத்தத்திலும் நாங்கள் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதனை இதனுடைய விளைவை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்ன விளைவுகளை கொண்டு வரும், இஸ்ரேல் வென்றால் என்ன விளைவு வரும், ஈரான் வென்றால் என்ன விளைவு வரும் என்பதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும். எனவே அந்த வகையிலே முஸ்லிம்கள் இப்போது நடைபெறுகின்ற இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு, அவர்கள் கொள்கை ஒரு புறம் இருக்க, ஈரானுக்கு தான் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும், அவர்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்பதனை இந்த சூரத்து ரூமின் ஒளியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த தெளிவை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.